வரக்கூடிய 16ஆம் தேதி இந்த அவசர செயற்குழு கூட்டம் நடைபெறப் போவதாக அதிமுக தலைமை அறிவித்திருக்கின்றது. இந்த அவசர செயற்குழு கூட்டம் எதற்காக நடைபெற இருக்கிறது, இதுல என்ன முக்கியமான விஷயம் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி நாம சில முக்கியமான நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர்கள்ட்ட பேசணும். அதுல சில முக்கியமான அந்த முன்னாள் அமைச்சர்கள் சில முக்கியமான தகவல்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 6 முக்கிய காரணங்களுக்காக இந்த அவசர செயற்குழு கூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த அவசர செயற்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த தீர்மானங்கள் என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் அந்த தீர்மானங்களை செய்து வருகிறார்கள். முன்னாள் அமைச்சர்களான செம்மலை மற்றும் வைகை செல்வன் ஆகிய இருவர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்திலே அமர்ந்து அவர்கள் இந்த தீர்மானங்களை வரையறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிமுகவுடைய அந்த பைலா படி பார்க்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி ஆண்டுக்கு ஒரு பொதுக்குழு கட்டாயம் நடைபெற வேண்டும், 2 செயற்குழு கூட்டங்கள் நடைபெற வேண்டும். ஆனால் இந்த நடப்பு ஆண்டில் கடந்த 7 மாதத்தில் ஒரு செயற்குழு கூட்டம் கூட இன்னும் நடைபெறவில்லை. வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்குள்ளாக 2 செயற்குழு கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்துவதை விட செயற்குழு கூட்டமாக நடத்திவிட்டால் அது தேர்தல் ஆணையத்தில் கணக்கு காட்டுவதற்கும் வசதியாக இருக்கும், அதே போல பல முக்கிய முடிவுகளை எடுக்கவும் வசதியாக இருக்கும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். எனவேதான் வரக்கூடிய 16ஆம் தேதி செயற்குழு கூட்டம், வரும் டிசம்பரிலே மீண்டும் 2வது செயற்குழு மற்றும் அந்த பொதுக்குழுவும் நடத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. முக்கியமா அதிமுகவுடைய உட்கட்சி தேர்தல் நடத்த இருப்பதாகவும் அது தொடர்பான தீர்மானம் கொண்டு வரப்படும் என்றும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதிமுகவில் இந்த புதிய உறுப்பினர் அட்டையெல்லாம் கொடுக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம், இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த ஆலோசனை கூட்டமெல்லாம் மாவட்ட வாரியாக நடைபெற்றது, தொகுதி வாரியாக நடைபெற்றது. அதிலே தான் மாவட்ட செயலாளர்களிடம் இந்த உறுப்பினர் அட்டைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எனவே உட்கட்சி தேர்தல் அதிமுகவில் விரைவில் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான ஒரு மிக முக்கிய முன்னெடுப்பு இந்த செயற்குழு கூட்டத்தில் முன்மொழியப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட திருமதி சசிகலா, OPS மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய 3 பேரும் மீண்டும் கட்சியில் இணைப்பு கிடையாது, அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கும் எண்ணம் இல்லை என மீண்டும் ஒரு முறை செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதே போல திமுக அரசை கண்டித்து பல தீர்மானங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது என தீர்மானம் கொண்டு வரவும், தமிழ்நாட்டில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது, அதை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என்ற ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதே போல நீதிமன்றத்தில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கமாக மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அல்லது ஒரு சாதாரண கூட்டத்திலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அது செல்லுபடியாவது கிடையாது. ஆனால் பொதுக்குழுவிலோ செயற்குழுவிலோ ஒரு முடிவெடுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அது செல்லுபடியாகும். எனவே தற்போது நடைபெற்று வரக்கூடிய நீதிமன்ற வழக்கிற்கும் சாதகமாக சில தீர்மானங்கள் கொண்டு வரப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் பல முக்கியமான முடிவுகள், சில ஆலோசனை குழுக்கள் போன்றவையெல்லாம் அமைக்கப்பட இருப்பதாகவும் அது தொடர்பாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட இருக்கின்றது. அதே போல கட்சியில் அதிக அளவில் அந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறையிலே அதிகமான அளவில் இளைஞர்களை கொண்டு வருவது, ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இறுதியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் ஆல் பாஸ் என்று அறிவித்தார்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் தற்போது 18 வயதை கடந்து அவர்கள் நியூ ஓட்டர்ஸா இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டியும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்களை சுட்டிக்காட்டியும் இளைஞர்களை அதிமுகவில் அதிக அளவில் ஈர்ப்பதற்கான திட்டங்களையும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அதையும் பொதுக்குழுவிலே எக்ஸிக்யூட் பண்ண இருப்பதாக முன்னாள் அமைச்சர்கள் சிலர் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.